ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. ஒரு நாள் என்னோட வேலைகள் என்ன பண்றீங்க? வாங்க. உருளைக்கிழங்கா? என்ன சிப்ஸ் போட போறியா? உருளைக்கிழங்க பொரியலுதா? லேசா லேசா போடுறது. ஒரு சிப்ஸ் தான் போட போறீங்க. ஒரு சிப்ஸ் கடை என்ன வைக்க போறீங்க பார்த்தேன். பொய்மாவது முறைக்காத. இதெல்லாம் இருக்குது குக்கர்ல. சவு சவு கூட்டு சவு சவு கூட்டு தோசைக்கா? ஓகே, எப்படி இருக்குன்னு பாப்போம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான் பண்ணாங்க. தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் அப்படியா? வச்சுட்டு. ஓகே, உடம்பு தான் சூடாகுது. தயிர் சோறு சாப்பிடலாம். பசங்க கொஞ்சம் வித்தியாசமாக கட் பண்ணி சமைச்சா தான் சாப்பிட்றாங்க. என்ன பண்ணுறது? அதனால தான் அந்த ரவுண்டு மாதிரி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால செவ்வாய் வெள்ளி காலையில் 8 மணிக்கு வெளியில் கழுவி விடணும். அது ரூல்ஸு. அதனால் அதை வெளியே கழுவிட்டு கோலம் போட்டுட்டேன். டிஃபன் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டேன். பசங்களுக்கு அவர் ஊட்டி விட்டுட்டுருக்காரு. தோசையும் கூட்டும். பாப்பா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் தயிர் சாதம் பேக் பண்ணிட்டேன். பெரிய பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க பசங்க ஸ்கூலில் எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்கூல்லேயே அதே ப்ராப்ளம் தான், இந்த ஸ்கூல்லேயே அதே ப்ராப்ளம் தான். பசங்க எடுத்துக்கிறாங்களாம். சாப்பிட்டுட்டு கடகடன்னு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அப்பா காலையில் கூட்டிகிட்டு போய் விட்டுருவார். ஈவினிங்கில் போயிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இவளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிப்பா. பட் ஆனால் யாரோட சாப்பாடும் இவள் வாங்கி சாப்பிட மாட்டாள். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கிறதுனால அவளுக்கு சாப்பாடு. இவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா பூஜை சாமான்லாம் தேய்ச்சேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக 1 மணிக்கு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்க்கவே ஒரு முருகன் கோயில் இருக்கிறதுனால பாட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருந்துச்சு 1 மணி வரைக்கும். அதை கேட்டுகிட்டே எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. கேட்டுகிட்டே நம்ம ஒரு வேலை பண்ணுறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. உருளையிலலாம் பூலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்குக்கெலாம் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார் கோலம் போட்டுட்டு ஓம் சரவண பவ எழுதிட்டு வெற்றிலையில் பொட்டு வச்சுட்டு 6 வெற்றிலை காம்பு கிள்ளிட்டு நுனியில் பொட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா விளக்கு வச்சுட்டு விளக்குக்கு பொட்டு வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற பூங்களை சுற்றி போட்டுக்கலாம். நான் பிரசாதமாக திராட்சையும் முந்திரியும் வச்சுருக்கேன். அந்த காம்பு கிள்னு பார்த்திங்களா, அது அந்த அகல் விளக்குலேயே போடணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் நான் அதிலே போட்டுட்டு நான் சாதாரணமாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணி விளக்கேற்றிருக்கேன். பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றிருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நிலைவாசலில் போய் நம்ம விளக்கேற்றிட்டு ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் விளக்கேற்றி வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா உள்ளே விளக்கேற்றிட்ருக்கேன். ஊதுவத்தி சாம்பிராணி இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கற்பூர ஆரத்தியும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே இது பண்ணிட்டேன். கரெக்டாக 1 மணிக்கு தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூர ஆரத்தியும் காமிச்சிட்டேன். அப்புறம் விழுந்து கும்பிட்டுட்டு ஒரு கரெக்டாக 1 மணி ஆகும்போது விளக்கேற்றிட்டேன். நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. எனக்கும் சில பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் இருக்குது. ஃபினான்ஷியலாகவும் கஷ்டங்கள் இருக்கிறதுனால சரி தீபம் ஏற்றினா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டுட்டு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 வாரமாக ஏற்றிட்டுருக்கேன்.
ஏற்றிட்டு வேல்மாறலும் கந்த சஷ்டி கவசமும் படித்தேன். ஏன்னா மதிய டைமுன்றதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால் படிக்க முடியுது. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் பூஜையை முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சிம்பிளாக ஒரு டொமேட்டோ ரைஸு, வத்தல், மாங்காய் பழம் வச்சு நைட்டு டின்னரை முடிச்சிட்டோம். இதுதான் என்னோடய ஒரு நாள் வேலை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.